بسم الله الرحمن الرحيم. இறைவனின் திருப்பெயரால். ப்ரோ, இவர்கிட்ட டிரைவரா தானே வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ என்ன இவர் சொல்லதான் எல்லாமே கேட்குறாரு. உனக்கு விஷயம் தெரியாதா? அக்கா, உனக்கு விஷயம் தெரியுமா? என்னடி விஷயம்? ஓ அப்படியா செய்தி? என்னங்க இவ எதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க இல்லையா? அதுவும் இல்லாமல் நான் சொல்கிறது எல்லாமே எங்கேயோ நம்ம கேள்விப்பட்டதாகவும் பழக்கப்பட்டதாகவும் இருக்குல்ல. இது ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம புறம் பேசிக்கிறது, இது ஒரு கெட்ட பழக்கம். இது நம்மளுக்கே தெரியாமல் நம்மக்கிட்ட கூடிக்கொண்டு இருக்க ஒரு கெட்ட பழக்கம். இந்த புறம் பேசுதல், இந்த புறம் பேசுதலை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு முஸ்லீம் அவருடைய அனுமதியின்றி அவர் இல்லாத நேரத்துல அவர் வெறுக்கக்கூடிய அவரை பற்றி பேசுவது தான் புறம் பேசுதல், கிபாத் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புறம் பேசுதல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தடை செய்திருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த புறம் பேசுதல் பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு கடுமையான எச்சரிக்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய வேதமான அல் குர்ஆன்ல விடுத்திருக்கான். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் பரிகாசம் செய்து கொள்ளாதீர்கள். எந்த ஒரு ஆணும் மற்ற எந்த ஆணையும் பரிகாசம் செய்யாதீர்கள். எந்த ஒரு பெண்ணும் மற்ற எந்த பெண்ணையும் பரிகாசம் செய்யாதீர்கள். ஒருவருக்கொருவர் குத்தி பேசாதீர்கள். எவர் இந்த நடத்தையை கைவிடவில்லையோ அவர் கொடுமைக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். இது 49வது அத்தியாயத்துல 11வது வசனமா வருது. இதுக்கு அடுத்ததா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 12வது வசனத்துல என்ன சொல்றனா, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் துப்பறிவதில் ஈடுபடாதீர்கள். ஒருவருக்கொருவர் புறம்பேசி திரியாதீர்கள். உங்களில் எவரேனும் இறந்துவிட்ட தன் சகோதரனின் மாமிசத்தை உண்ண விரும்புவார்களா என்ன? பாருங்கள், இதை நீங்களே அருவருப்பாய் கருதுகின்றீர்கள். இந்த மாதிரி அல்லாஹ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றானா, இந்த மாதிரி குத்தி பேசுறத அந்த நடத்தையை அந்த பழக்கத்தை யாரு கைவிடலையோ அவங்க ஒரு கொடுமைக்காரர்கள். அவங்க கொடுமைக்காரர்களா அல்லாஹ் சொல்றான். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஒரு அருவருப்பான செயல். இந்த புறம் பேசுதல்ன்றது பாத்தீங்கன்னா அருவருப்பான செயல் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இது ரெண்டுத்துக்குமே அதிகப்படியாக இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை, இந்த புறம் பேசுதலான ஒரு பழக்கத்தை நம்ம இருக்கும்போது நம்ம லாஸ்ட்ல நாளை மறுமை நாள்ல போய் சேரக்கூடிய இடம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நரகமாக தாங்க இருக்கும். 104வது அத்தியாயத்துல முதல் வசனத்திலேயே அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே, ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் இழிந்துரைத்து கொண்டும் முதுகு பின்னாடி புறம் பேசி கொண்டும் திரிகின்ற மனிதர்களுக்கு கேடுதான். கேடுன்றது என்னங்க? நரகம்தான். அதுவும் அந்த அத்தியாயத்துல அடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நரகம் எப்படி இருக்குன்றதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவா சொல்லியிருக்கான் இல்லைங்களா? அப்படிப்பட்ட அந்த நரகத்துல உக்கிரமா ஊட்டப்பட்டு இருக்க அந்த நெருப்புல இந்த புறம்பேசி கொண்டு கூடிய நம்ம இந்த பழக்கத்தை கைவிடாம இந்த புறம்பேசி திரியறதுனால இந்த துனியால நாளை மறுமை நாள்ல அந்த உக்கிரமான நெருப்புல அந்த நரகத்துல வீசி எரியப்படுறோம். அது மட்டும் இல்ல சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த புறம் பேசுதல் பழக்கம் இருக்கிறதுனால நம்ம அனைவரும் நரகத்துக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு தலைவர் நேசத்துக்குரியவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. என்னன்னா, ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய திருப்திக்குரிய வார்த்தையை அதன் பிரதிபலன் அறியாம பேசிடுறான். அப்படி பேசும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகப்பெரிய கருணையாளன் அல்லவா, கிருபையாளன் அல்லவா. அதனால என்ன பண்றான், அந்த அடியானுடைய அந்தஸ்தை உயர்த்தி தரான். அதே மாதிரி ஒரு அடியான் அல்லாஹ்க்கு கோபத்தை வர வைக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு கோபத்துக்குரிய வார்த்தையை சர்வ சாதாரணமாக அதனுடைய பின் விளைவை பற்றி யோசிக்காம பேசிடுறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை என்ன பண்றான், அந்த அடியான நரகல வீசி எறிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த புறம் பேசுதல் என்ற அந்த பழக்கமும் பாத்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக அதோடைய பின் விளைவை பற்றி நம்ம யோசிக்காம தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், பேசிடுறோம். இந்த ஒரு சாதாரணமா நம்ம பேசுறதுனால நாளை மறுமையில வீசப்படுறோம் அப்படின்றத தெரியாமலேயே நம்ம பேசிடுறோம். அது மட்டும் இல்ல சகோதரிகளே, இது பெண்களாகிய நம்ம கிட்ட அலாதியா ஆகி போன ஒரு விஷயமாக, ஒரு பழக்கமாக இருக்கு. இது பழக்கம் மட்டும் இல்ல, ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் இல்லை, இது பெரிய பாவமாகவும் இருக்கு. ரசூலுல்லாஹ் அவங்க
விண்ணுலகம் பயணம் போகும்போது ஒரு கூட்டத்தாரை வந்து கடந்து போறாங்க. அந்த கூட்டத்தார்களுக்கு வந்து செம்பிலான நகங்கள் இருக்கு. அந்த நகங்கள்னால அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய முகங்கள்லையும் நெஞ்சுகள்லையும் கீறிக்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து ரசூல்லா கேட்கறாங்க, ஜிப்ரீலே யார் இவங்க, ஏன் இந்த மாதிரியான காரியத்தை செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவங்க பூமியில துனியால வந்து மனிதனின் மாமிசத்தை உண்டவர்கள். முன்னாடி நான் சொன்ன குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் சொன்னா இல்லையா, இறந்து போன உன் சகோதரனின் மாமிசத்தை உண்ண விரும்புவீர்களா என்ன அப்படின்னு அல்லாஹ் சொன்னா இல்லையா, அதே தான் இங்கேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் சொல்றாங்க. இவங்க பூமியில மனிதனோட மாமிசத்தை உண்டவர்கள், புறம் பேசி திரிந்தவர்கள், அந்த மனிதர்களோட மானத்தோடு விளையாடி கொண்டிருந்தவர்கள். அதனாலதான் அவங்க இங்க இந்த மாதிரியான ஒரு செயல்ல அல்லாஹ் ஈடுபட வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாத்தீங்களா சகோதரிகளே, நம்ம வந்து சாதாரணமாக அப்படியா செய்தி, இப்படியா அப்படின்னு கேள்விப்பட்டேனே, அரசல் பரிசலா கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், சர்வ சாதாரணமாக ஒரு பேச்சுக்களை பேசி அதை வந்து நம்ம கடந்து வந்துடுறோம். அது நாளை எவ்வளோ பெரிய இஷ்யூவாக நம்மளுக்கு நிக்குது பாத்தீங்களா. அதுவும் இல்லாம ரசூல்லா வந்து சொல்லியிருக்காங்க, தன்னுடைய சஹாபாக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க, என்னன்னா திவாலாகி போனவர்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படி சொல்லும் போது சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க, யா ரசூல்லா, திவாலாகி போனவங்கன்னா யாரு, பொருள் இல்லாதவங்க, பொற்காசு இல்லாதவங்க, அவங்கள தானே திவாலாகி போனவங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ரசூல்லா சொல்றாங்க, இல்ல, நாளை மறுமை நாள்ல என் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு கூட்டத்தார் வருவாங்க, அவங்க கிட்ட அமல்கள் செய்து நிறைய நன்மைகள் சேகரிச்சு கொண்டு வருவாங்க. அவங்க வந்து ஆனா பூமியில எப்படி இருந்திருப்பாங்க தெரியுமா, புறம் பேசி மக்களோடு மானத்தோடு விளையாடி கொண்டிருந்தவங்களாக இருப்பாங்க. அவங்கள வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன பண்ணுவான் தெரியுமா, அவங்க நன்மைகள்ல இருந்து வாரி 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 அவங்களுக்கு கொடுத்து ஈடு கட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு பட்சத்துல இவங்க நன்மைகள் காலியாகி விடும். அப்போ அந்த மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய தீமையையும் இவன் தலையில எடுத்து கட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நரகத்துல அவனை வீசி எரிஞ்சிருவான். நன்மை மூட்டையோட வந்து நரகத்துக்கு போறவன் தான் இந்த திவாலாகி போனவன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா வந்து சொல்றாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு திவாலாகி போன மனிதர்களாக நாளை மறுமை நாள்ல நம்ம நிக்கணுமா சகோதரிகளே? சற்று நம்ம சிந்தித்து பார்ப்போம், சுதாரித்து கொள்வோம். என்ன சகோதரிகளே, அது மட்டும் இல்லாம நான் கடைசியா ஒண்ணு சொல்றேன், என்னன்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வரனாக வாய்ப்பாக இந்த ரமலான் மாதம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம என்ன பண்றோம், தராவியா தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், என்ன அது இல்லாம தான தர்மங்கள் அதிகப்படியாக இந்த ரமலான் மாதத்துல செய்யறோம். எல்லாத்தையும் விட மேலாக பெண்களாகிய நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னொரு வாய்ப்பையும் தந்திருக்கான். அது என்ன தெரியுமா, சஹார் ஏற்பாடாக இருக்கட்டும், இஃப்தார் ஏற்பாடாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுக்கும் சேர்த்து பெண்களாகிய நம்மளும் தான் செய்யறோம். அப்போ அதுக்கான கூலியும் ரெட்டிப்பாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெண்களுக்கு நம்ம தரா. மேல நான் சொன்ன மாதிரி அந்த பழக்கம், புறம் பேசுதல்ன்ற அந்த பழக்கமும் அலாதியாகி போன ஒரு பழக்கமா பெண்களாகிய நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆனா அல்லாஹ் அமல்கள்ல கூலியை ரெட்டிப்பாக்கி தர்றதுல வாய்ப்பு வந்து பெண்களாகிய நம்மளுக்கு தான் தந்திருக்கான். நம்ம சற்று சிந்தித்து சுதாரித்து கொள்வோம். இனி வந்து இந்த ரமலான் மாதத்துல ஒரு உறுதிமொழி ஏற்போம், இனி நாங்கள் புறம் பேச மாட்டோம் அப்படின்றத உறுதிமொழியை ஏற்றி இந்த மாதத்துல அதுக்கான பயிற்சியை எடுத்துப்போம். பின்வரும் காலங்கள்ல அதுல நிச்சயம் கடைபிடிப்போம். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.